Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உலகம் முழுக்க விஷப்பாம்புகள் கடித்து ஆண்டுக்கு சுமார் 1,38,000 பேர் இறப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்கா, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் கிராமப்புறங்களில் இந்த இறப்புகள் பெரும்பாலும் நடக்கின்றன. இந்தியாவில் பதிவாகக்கூடிய பாம்புக்கடி எண்ணிக்கையில் 70% விஷமற்ற பாம்புகள், 30% விஷமுள்ள பாம்புகள் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதேபோல் இந்தியாவில் ஏற்படும் பாம்புக்கடி பாதிப்புகளில் 90% குறிப்பிட்ட 4 வகை பாம்புகளால் தான் ஏற்படுகின்றன. அந்த 4 பாம்பில் இடம் பிடித்திருப்பது கண்ணாடி விரியன். அதாவது கண்ணாடி விரியனின் தலை முக்கோண வடிவத்தில் காணப்படும். மேலும் வி வடிவத்திலான வெள்ளை நிற கோடும் இருக்கும். கண்ணாடி விரியன் பொதுவாக புல் மற்றும் புதர் நிறைந்த பகுதிகளில் காணப்படும் என கூறப்படுகிறது. அடுத்தது நல்ல பாம்பு என்று அழைக்கப்படும் நாகப்பாம்பு. இவை வெவ்வேறு வகையான நிறங்கள் மற்றும் தகவமைப்புகளை கொண்டிருக்கும். காடுகள், சமவெளிகள், விவசாய நிலங்களில் இவை பொதுவாக காணப்படும். மேலும் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக உள்ள நகர்ப்புறங்களிலும் இவற்றை பார்க்க முடியும். அடுத்தது சுருட்டை விரியன். இந்த சுருட்டை விரியன் பாம்பானது நீளத்தில் சிறியதாக இருந்தாலும் அதன் தாக்கும் திறன் மிகவும் அபாயகரமானது. இதன் விஷம் மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது கட்டுவிரியன். இந்த கட்டுவிரியன் பாம்பானது பொதுவாக இரவு நேரத்தில்தான் அதிகமாக உலாவிக் கொண்டிருக்கும். சற்று கருமை நிறமான இதன் உடம்பில் இருக்கும் வெள்ளை நிற பட்டைகள் மூலம் இதை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 30 முதல் 40 லட்சம் பேர் பாம்பு கடிக்கு உள்ளாகிறார்கள் என்றும் அதில் சுமார் 50,000 பேர் உயிரிழப்பதாகவும் இந்திய அரசின் அதிர்ச்சியூட்டும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது உலகளவில் பதிவாகும் பாம்பு கடி மரணங்களில் பாதி என இந்திய அரசு கூறுகிறது. தற்போது பாம்பு கடிக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளில் எந்த வகை விஷப்பாம்பு கடித்ததோ அதற்கு ஏற்ற வகையில்தான் மருந்துகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் பாம்பு கடித்து வருபவர்களை எந்த வகை பாம்பு கடித்தது என்பதை கண்டுபிடிப்பது சவாலாக உள்ளது. முன்னாள் லாரி மெக்கானிக் டிம் ஃப்ரீடி என்பவர் எந்த வகையான விஷப்பாம்பு கடித்தாலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பொதுவான எதிர்ப்பு மருந்தை உருவாக்க கடந்த 18 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக இவர் 200 தடவைக்கும் மேல் பாம்பு கடிகளை வாங்கியிருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? மேலும் உலகின் மிக ஆபத்தான மாம்பா, கோப்ரா, தைபான், கிரைட் போன்ற பல வகை பாம்புகளின் விஷத்தை 700க்கும் மேற்பட்ட ஊசிகளில் தனது உடம்பில் செலுத்தியுள்ள டிம் ஃப்ரீடி இதற்கான மருந்தை தயாரித்து வருகிறார் என கூறப்படுகிறது. அதாவது குதிரைகள் போன்ற விலங்குகளுக்கு சிறிய அளவில் பாம்பு விஷத்தை செலுத்தும் போது அதன் உடல் அந்த விஷத்தை எதிர்த்து ஆன்டிபயோட்டிக்குகளை உருவாக்கும். பிறகு அவை விஷமுறிவு மருந்தாக பயன்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. அதே நேரம் விஷமும் விஷத்துக்கான முறிவு மருந்தும் ஒரே வகையில் பொருந்த வேண்டும். ஒரே இனத்தைச் சேர்ந்த பாம்புகளில் கூட பரவலான வகைகள் உண்டு. இந்தியாவில் பாம்புகளில் இருந்து தயாரிக்கப்படும் விஷமுறிவு மருந்தானது இலங்கையில் அதே இனத்தில் உள்ள பாம்பு கடித்தால் அதற்கு எதிராக குறைவான செயல்திறன் கொண்டதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் பல வகையான நச்சுக்கூறுகளுக்கு எதிராக செயல்படும் விதமான நோய் எதிர்ப்பு மருந்து வகைகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்தார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அப்படித்தான் டிம் ஃப்ரீடி குறித்து தெரிந்து கொண்ட ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அவரை வரவழைத்து இரத்த மாதிரியை சேகரித்தது. பூமியில் மிக கொடிய பாம்புகளாக உலக சுகாதார அமைப்பால் அடையாளம் காணப்பட்ட 19 எலாபிட் இன பாம்புகளை ஆராய்ச்சியாளர்கள் தேர்ந்தெடுத்தனர். இந்த எலாபிட்டுகள் நரம்பு திசுகளை தாக்கக்கூடிய நியூரோடாக்சின்ஸை வெளிப்படுத்தும். இந்த பாம்பிடம் கடி வாங்கினால் அந்த நபருக்கு உடல் செயலிழக்க தொடங்கும். மூச்சுவிட முடியாத அளவு தசைகள் சுருங்கும் போது உயிரிழப்பு ஏற்படும். இத்தகைய பாம்பின் விஷத்தை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் ஃப்ரைடின் இரத்தத்தை பரிசோதித்து அவரது உடலில் இந்த விஷத்தை முறிக்க உதவும் எதிர்ப்பு சக்தியை கண்டறிய முயற்சித்தனர்.
அந்த ஆய்வில் 2 வகையான நியூட்ரோடாக்சின்களை எதிர்த்து போராடக்கூடிய 2 சிறப்பு ஆன்டிபயாட்டிக்குகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு இன்னொரு வகை நியூரோடாக்சினை எதிர்க்கும் மருந்துடன் இந்த ஆன்டிபயாட்டிக்குகளை கலந்து ஒரு விஷ எதிர்ப்பு காக்டெயில் மருந்தையும் உருவாக்கினர். எலிகள் மீது செய்யப்பட்ட பரிசோதனைகளில் 19 விஷப்பாம்புகளில் 13 வகை பாம்புகளில் விஷத்திலிருந்து எலிகள் உயிர் பிழைக்க இந்த மருந்து உதவியதாக தெரிய வந்துள்ளது. மீதமுள்ள 6 வகை பாம்பு விஷங்களுக்கு எதிராக அவை குறிப்பிட்ட அளவு பாதுகாப்பை கொண்டிருந்தன என்பது தெரிய வந்தது. இந்த ஆய்வு குறித்து கொலம்பியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான பேராசிரியர் பீட்டர் குவாங் கூறும்போது, அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளில் அந்த நச்சு வகைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிராக எதிர்ப்பு மருந்து பெறுவோம் என தான் நினைப்பதாக கூறியுள்ளார் பீட்டர் குவாங். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.